சைக்கிளில் செல்லும் ஜெயலலிதா குறுகிய தெருக்களில் இருசக்கர வாகனத்தில் சென்று மக்களை சந்திக்கும் சிம்லாவை பார்த்து கிளியில் இருக்கிறாரா? களத்தில் பரபரப்பாக இருந்த திமுக வேட்பாளர் சிம்லா முத்துச்சோழனை சந்தித்து உரையாடினார் எமது செய்தியாளர் விஜயபாலன். சென்னை மாநகரில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதியில் ஒன்று ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி. இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திருமதி சிம்லா முத்துச்சோழன் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த ஆர்கே நகர் தொகுதி முழுவதும் வீதி வீடாக சென்று மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறார். மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கும் போது மக்கள் எந்த விதமான குற்றச்சாட்டுகளை சிம்லா முத்துச்சோழனுடன் தெரிவிக்கின்றார்கள், சிம்லா முத்துடைய மனநிலை எப்படி இருக்கின்றது என்பது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். கடந்த ஒரு மாத காலமாக நான் ஆர்கே நகரத்துல எல்லா மக்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு சந்தித்து கொண்டு இருக்கிறேன். அப்போ மக்கள் என்ன பிரச்சனைகள் மெயினா வைக்கிறாங்கன்னா, ஒழுங்கா ப்ராப்பர் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, பிளஸ் கடல் நீர் குடிநீர் திட்டம்னு ஒரு உள்வானாங்க. இது எல்லாமே ஒழுங்காவே மெயின்டைன் பண்ணவே இல்ல. ஏன்னா இந்த தொகுதி கடந்த 15 வருஷமா அதிமுகவால் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு முன் திமுக ரூலிங் பார்ட்டியா இருக்கும் போது என்னுடைய அத்தை திருமதி சரகுண பாண்டியன் தான் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவும் பிளஸ் அமைச்சராகவும் இருந்தாங்க. அப்பதான் அவங்களோட டென்யூர்ல தான் இந்த திட்டங்கள் அனைத்துமே கொண்டு வரப்பட்டு இருந்தது. பிளஸ் அந்த டென்யூர்ல தான் நம்ம கொருக்குப்பேட்டையில ஒரு பிளைஓவர் கட்டுறதுக்காக என்னுடைய அத்தை 30 லட்சம் ரூபாய் ஃபண்ட் ஒதுக்கப்பட்டது. அது கூட எம்பி குப்புசாமி அவர்களும் 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டது. அது இப்போது தற்போதைய வரைக்கும் அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே கிடப்புல தான் இருக்குது. இது போகாம இந்த ஆர்கே நகர் தொகுதி மட்டும்தான் சிட்டி லிமிட்ஸ்ல வர ஒரு தொகுதி. 3 ரயில்வே கிராசிங் இருக்குது. இதால பொதுமக்கள் எப்போதுமே நிறைய டைம் கன்சியூமிங் ஆகுது. ரயில்வே கிராசிங் போட்டாலே போதும், அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இடத்துல ஃபுல்லா டிராபிக் ஜாம் ஆயிடுது, டைமும் வேஸ்ட் ஆகுது. சோ நினைச்ச நேரம் ஒரு அவசரமான ஒரு இடத்துக்கு போக முடியாம ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷமா இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்க. மீண்டும் அவங்களே இந்த வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? மக்கள் மனநிலை எப்படி இருக்கு? டெஃபினட்டா எனக்கு பயங்கர ஒரு மக்களிடம் ஒரு பெரிய எழுச்சி இருக்கிறது. நான் எங்க சென்றாலும் சரி, என்கிட்ட